இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூடியூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ரெகுலராக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மானிட்டைசேஷன் சிம்பிள் இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக மானிட்டைசேஷன் இருக்கிற இடத்துல நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும். இந்த நோட்டீஸ் என்னென்னா நம்ம வீடியோ எப்படி ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான். இதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும் இல்லையா, நம்மளுடைய வீடியோஸோடைய ரெவன்யூ இது காமிக்கும். அதோட வீடியோஸோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் காமிக்கும், லிமிட்டேஷன்ஸு, பார்ஷியலி பிளாக்டு இதெல்லாம் காமிக்கும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது டெக்ஸ்ட்டாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நோட்டீஸஸ்ன்றது உங்களுக்கு டாலர் சிம்பிளோட காமிக்கும் என்ன பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. முன்னாடி உங்களுக்கு தனித்தனியாக கொடுப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு கலர்ட் சிம்பிளாக கொடுக்குறாங்க. வீடியோ எப்படி ரெவன்யூ ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவும் கொடுக்குறது தான் இருக்குது. உங்களுடைய வீடியோஸ் ஏர்னிங் செட்டிங்ஸில் எப்படி இருக்கோ அதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெட் சிம்பிள், எல்லோ டாலர் சிம்பிள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பார்ஷியலி பிளாக்டு ஒரு சில இது ஏர்ன் பண்ண விடுவாங்க. வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அவங்க ரெவன்யூ ஷேரிங் எடுத்துப்பாங்க. இன்னொன்று அந்த ரெட் சிம்பிள் இன்எலிஜிபிள், ஒன்றுமே கிடையாது. அந்த வீடியோவுக்கு மானிட்டைசேஷனே நம்ம பண்ண முடியாது. அதுதான் அந்த ரெட் சிம்பிள் சொல்கிறாங்க. ஆனால் பப்ளிக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும், மானிட்டைசேஷன் இருக்காது. எல்லோ சிம்பிள்னால ஒரு லிமிட்டேஷனாக கொடுத்து ரெவன்யூ ஷேரிங் இந்த மாதிரியும் ஒரு சில க்ரியேட்டர்ஸ், மியூசிக் க்ரியேட்டர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ரெட் சிம்பிள் பார்ஷியலி பிளாக்டுன்னு இருக்கும். ஒரு சில கண்ட்ரிஸ், ஒரு சில ரீஜன்ஸ்க்கு மட்டும் அது பிளாக்காக இருக்கும். நம்ம அதை இது பெரும்பாலும் மியூசிக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது, வீடியோஸில் மியூசிக் இருக்கும்போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் மியூசிக் ஆட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம். யூடியூப் மியூசிக் ஷார்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற மியூசிக்கை தவிர்த்து வேறு ஏதாவது மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வந்திருக்கலாம். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரெவன்யூக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுன்றது சொல்ல வராங்க. இந்த நோட்டீஸ்ன்ற ஒரு ஈஸியான சிம்பிள் மூலிமா என்ன இதுன்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஷாப்பிங் அஃபிலியேட் ப்ராடக்ட்டும் நீங்கள் டேக் பண்ணுறீங்க, அதுக்குமே பாதிப்பு வரலாம். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நம்ம வீடியோவுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இது ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்ம வீடியோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இமேஜாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ எப்பவும் போல் வியூவர்ஸை ரீச் பண்ணும், ஏர்னிங்கும் உங்களுடைய செட்டிங்ஸை பொறுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண வேண்டியதில்லை. நோட்டீஸில் கலர் நோட்டீஸ் வருதான்னு மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவில் மானிட்டைசேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அன்லிஸ்டடில் வச்சுருந்தாலும் ஆடுக்கு நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கும். நான் அப்புறம் போய் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணவும் எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. இதெல்லாம் நியூ வேயாக யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த அப்டேட் இப்போ தான் எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே வந்திருந்தது, சொல்லியிருந்தாங்க. அவங்களும் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க.